வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு பொரிகடலையை வச்சு எப்படி ஸ்நாக்ஸ் ஈஸியாக டக்குன்னு செய்யலாம்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பொரிகடலையை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த பொரிகடலையை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இது மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. அந்த தோலெல்லாம் நீக்கிட்டேன். இப்போ இதை கையாட்டையே நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு மசிச்சுட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிற பொரிகடலை அதையும் சேர்த்துக்கலாம். பொரிகடலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடிசாக. அந்த பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, ஒரு 2 பல் பூண்டு பொடியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கிறோம். இது நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வடை தட்டுவோம்ல அந்த சேஃபில் தட்டி நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு லைட்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது நான் இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எல்லார் வீட்லேயுமே எப்போவுமே வீட்டிலையே இருக்கிறது தான். அதனால் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி இதை வடை மாதிரி தட்டி தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். இல்லைன்னா இதை நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி திரட்டிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்செடுத்தாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வடை சேஃபுக்கு தட்டி நான் தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறேன். இப்போது இதை எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி எடுத்து நல்லா அப்படி உருண்டை மாதிரி பிடிச்சி நம்ம வடை சேஃபுக்கு இதை இப்படி இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே இந்த வடை சேப்புக்கு தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருண்டையுமே இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சு இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் ஊற்றிட்டு மீன் பொரிக்கிற மாதிரி இது எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த இதை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இது ஒரு நிமிஷம் அடிப்பக்கம் வேகட்டும். நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது தீஞ்சு போயிடும். இப்போ இதை திருப்பி போட்டுக்கிடலாம். ஒன்று ஒன்றா பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிச்செடுத்தாச்சு. சிம்லேயே வச்சு நல்லா பொரிச்செடுத்தாச்சு. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா கருகிரும். அதனால் நல்லா சிம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா பொரிச்செடுத்தாச்சு. இது கூட குடிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் கடுங்காப்பி தான் போட்டிருக்கேன். நல்லா சூடாக கடுங்காப்பி கூட
இது சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.